வணக்கம். இது லங்காஃப் ஊடகத்தின் இன்றைய முக்கிய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தானிகள் ஆலயத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். கனடா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. H1B விசாவில் கைவத்த ட்ரம்ப். மார்க்காரணி பக்கா பிளான். மீண்டும் அமலுக்கு வந்த பொருளாதார தடைகள். ஈரானுக்கு நெருக்கடி. ஐநாவின் அதிரடி முடிவுக்கு காரணம் என்ன? உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையமாக பாகிஸ்தான். ஐநா பொதுச்சபையில் ஜெய்சங்கர் பேச்சு. ட்ரம்பை கடுமையாக விமர்சித்த கொலம்பியா அதிபரின் விசாவை ரத்து செய்தது அமெரிக்கா. காசாவில் 140 பயங்கரவாத இலக்குகள் மீது தாக்குதல். இஸ்ரேல் பாதுகாப்பு படை. ஐநாவில் ஆபத்துக்குரிய வார்த்தையை பேசிய நெதன்யாகு. பாலஸ்தீனிய தூதர் கடும் கண்டனம். இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ், TCT வணிக வளாகம் இலங்கை, SKT நாதன் சுவிஸ், அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ், சிவா கார்கோ சுவிஸ், சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ், செல்வா சுக் சுவிஸ், ஹரிலீஃப் சுவிஸ். தொடர்பென விரிவான செய்திகள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தானிகள் ஆலயத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 1000 விளக்கு பகுதியில் உள்ள பிரித்தானிய துணை உயர்ஸ்தானிகள் ஆலயத்துக்கும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. 2 ராஜதந்திர அலுவலகங்களிலும் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. அமெரிக்காவில் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் H1B விசா விண்ணப்ப கட்டணத்தை $1,00,000 அதிபர் ட்ரம்ப் உயர்த்தி அறிவித்தார். H1B விசா பெறுபவர்களில் 71% பேர் இந்தியர்கள் ஆவார்கள். இதனால் இக்கட்டண உயர்வால் இந்தியர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். வெளிநாட்டு ஊழியர்களை கட்டுப்படுத்த விசா விதிகளை அமெரிக்கா கடுமையாக்கி வரும் நிலையில் சீனா புதிய விசா நடைமுறையை அறிவித்தது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் சார்ந்த துறைகளில் உலக அளவில் உள்ள சிறந்த ஊழியர்களை ஈர்க்கும் நோக்கில் விசாவை அறிமுகம் செய்துள்ளது. இது வருகின்ற 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இந்த நிலையில் வெளிநாட்டு பணியாளர்களை ஈர்க்கும் வகையில் சலுகைகள் வழங்கப்படும் என்று கனடா பிரதமர் மார்க்காரணி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அதிகமான H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு இனி விசா நீட்டிப்பு கிடைக்காது. இவர்கள் திறமையானவர்கள். அவர்களுக்கு கனடாவில் ஒரு வாய்ப்பு வழங்கி பயன்படுத்திக் கொள்வோம். விரைவில் இது குறித்து ஒரு விசா சலுகையை வழங்குவோம். அந்த பணியாளர்களில் பலர் தொழில்நுட்பத்துறையில் உள்ளனர். மேலும் அவர்கள் கனடாவில் வேலைக்கு வர தயாராக உள்ளனர். கனடா அரசாங்கம் இந்த வகையான திறமைகளை உள்வாங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது குறித்து தெளிவான சலுகை விரைவில் இருக்கும் என்று கூறியுள்ளார். கனடா பிரதமர் காரணி அறிவிப்பின்படி விசா சலுகை அளிக்கப்பட்டால் அமெரிக்காவின் H1B விசா கட்டண உயர்வால் பாதிக்கப்படுபவர்களுக்கு நிவாரணமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான உயர் திறமையான இந்திய நிபுணர்களுக்கு ஒரு தெளிவான மாற்றிடமாக கனடா இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அணுசக்தி திட்டங்களை கைவிட மறுக்கும் ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு உலக வல்லரசுகளுடன் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தது. ஆனால் ஒப்பந்த விதிகளை மீறியதற்காக அதே ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற ஸ்னாஃபெக் என்ற அம்சம் மூலம் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஒப்பந்தம் செல்வதற்கு முன் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் 10 வருடங்கள் கழித்து மீண்டும் செயற்பாட்டுக்கு வந்தன. தற்போது அமலுக்கு வந்துள்ள இந்திய தடையால் ஈரானின் வெளிநாட்டு சொத்துக்கள் முடக்கப்படும். ஆயுத விற்பனை ஒப்பந்தங்கள் நிறுத்தப்படும். மேலும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களை மேம்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். முன்னதாக ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பதற்காக பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கொண்டு வந்த வரைவு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள 15 நாடுகளின் வாக்கெடுப்புக்காக முன்வைக்கப்பட்டது. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக வாக்களித்தன. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட 9 நாடுகள் எதிராக வாக்களித்தன. 2 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதையடுத்து வரைவு தீர்மானம் தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்துவதை 6 மாதங்கள் தாமதப்படுத்த கோரி ரஷ்யா மற்றும் சீனா கொண்டு வந்த வரைவு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிராகரித்தது. இதைத் தொடர்ந்து தடைகள் அமலுக்கு வந்தன. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ஈரானுக்கு இந்த தடைகள் மேலும் அழுத்தத்தை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்கள் மீது தடை விதிக்க ஐநாவுக்கு உரிமை இல்லை என்றும் இந்த தடைகளால் தங்களுக்கு எந்த பொருளாதார பாதிப்புகளும் இருக்காது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியா பயங்கரவாதத்தின் சவாலை எதிர்கொண்டுள்ளது. உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையமாக எங்கள் அண்டை நாடு உள்ளது என இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் பேசியுள்ளார்.
பல தசாப்தங்களாக முக்கிய சர்வதேச பயங்கரவாத தாக்குதல்கள் அந்த ஒரு நாட்டில் இருந்துதான் வருகின்றன. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் மிக சமீபத்திய உதாரணம் கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதாகும். பயங்கரவாதத்திற்கு எதிராக தனது மக்களை பாதுகாக்கும் உரிமையை இந்தியா பயன்படுத்தியது. மேலும் பயங்கரவாத தாக்குதல் அமைப்பாளர்களையும் குற்றவாளிகளையும் நீதியின் முன் நிறுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். நமது உரிமைகளை வலியுறுத்தும் அதே வேளையில் அச்சுறுத்தல்களையும் நாம் உறுதியாக எதிர்கொள்ள வேண்டும். பயங்கரவாதத்தை எதிர்ப்பது ஒரு முன்னுரிமையாகும். ஏனென்றால் அது வெறி, வன்முறை, சகிப்புத்தன்மை மற்றும் பயத்தை ஒருங்கிணைக்கிறது. பயங்கரவாதத்தை நாடுகள் வெளிப்படையாக அரசு கொள்கையாக அறிவிக்கும் போது, பயங்கரவாதிகள் பகிரங்கமாக மகிமைப்படுத்தப்படும் போது அத்தகைய நடவடிக்கைகள் சந்தேகத்துக்கு இடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பது தடுக்கப்பட வேண்டும். பயங்கரவாதிகள் மீதும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் மீதும் இடைவிடாத அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். அமைதியை மீட்டெடுக்க உதவும் எந்த ஒரு முயற்சியையும் இந்தியா ஆதரிக்கும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நமது மக்களை பாதுகாக்கவும் அவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நமது எல்லைகளை வலுவாக பாதுகாத்தல், அதற்கு அப்பால் வெளிநாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவது அங்கு வசிக்கும் நமது சமூகத்திற்கு உதவியாக இருக்கும். ஐநா கவுன்சிலின் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிகள் இரண்டும் விரிவுபடுத்த வேண்டும். சீர்திருத்தப்பட்ட கவுன்சில் உண்மையிலேயே பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும். இந்தியா அதிக பொறுப்புகளை ஏற்க தயாராக உள்ளது என்றும் அவர் பேசியுள்ளார். கொலம்பியா அதிபர் குஸ்டாவோவின் விசாவை ரத்து செய்வதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது விசா ரத்து செய்யப்பட்டது குறித்து கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலையை ஆதரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்காக எனது விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது அமெரிக்க அரசாங்கம் சர்வதேச சட்டத்திற்கு இணங்கவில்லை என்பதை காட்டுகிறது. இனிமேலும் ஐநா சபையின் தலைமையகம் நியூயார்க்கில் இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மற்றொரு பதிவில் டொனால்ட் ட்ரம்பை டொனால்ட் டக் என்று கூறி கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ கிண்டலடித்துள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்பு படை எக்ஸ் வலைதளத்தில் இன்று வெளியிட்ட செய்தியில், காசா நகரில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை மற்றும் இஸ்ரேல் விமானப்படை இணைந்து நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ கட்டமைப்புகள் மற்றும் வளாகங்கள் தகர்த்தப்பட்டன. பீரங்கியை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை ஏவிய பல்வேறு பயங்கரவாதிகளும் அடையாளம் காணப்பட்டு கொல்லப்பட்டனர் என தெரிவித்துள்ளது. காசாவில் 140 பயங்கரவாத இலக்குகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தி அளித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. எனினும் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில், இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதலால் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மத்தியஸ்தர்களின் நேர்மறையான எந்தவித அணுகுமுறையையும் பரிசீலனை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்தியாவுக்கான பாலஸ்தீனிய தூதர் அப்துல்லா அபிஷாவோஸ் செய்தியாளரிடம் இன்று பேசும்போது, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு தேடப்படும் குற்றவாளி என்பது கூற வேண்டிய முக்கிய விஷயம். நீதியில் இருந்து தப்பியோடியவர். சர்வதேச சமூகத்தில் இந்த நபர்களுக்கு நாம் இதுபோன்று கூறுவது அவசியம். நெதன்யாகு அவருடைய பேச்சில் ஆபத்திற்குரிய வார்த்தை ஒன்றை கூறினார். பினிஸ்தியாஃப் என்றார். இஸ்ரேல் மக்கள் மற்றும் இஸ்ரேல் சமூகத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாலேயே பினிஸ்தியாப் என்பதற்கான சரியான அர்த்தம் தெரிய வரும் என்று தெரிவித்துள்ளார். காசாவில் இதே நடவடிக்கைகளை நெதன்யாகு நடத்தி வருகிறார். பாலஸ்தீனியர்களை காலி செய்யும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். மேற்கு கரையிலும் இதே நடவடிக்கையை அவர் எடுக்கின்றார். காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை நாங்கள் வெளியேற்றுவோம் என்று கூறினார். இதுவே அவருடைய சரியான இலக்காகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரை இஸ்ரேல் மக்கள் ஒருவரும் நம்பவில்லை. ஆனால் காசா மற்றும் மேற்கு கரை என 2 பகுதிகளை பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றார். காசாவில் 65,000 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களின் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவார் என்றார். காசாவில் பஞ்சம் நிலவுகிறது என ஐநா அறிவித்தது. இஸ்ரேல் மக்களோ அமெரிக்கர்களோ அதனை ஏற்க மறுத்தனர். ஆனாலும் காசாவில் பஞ்சம் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சாவேஜ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன்
Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.